FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித் லவ் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். 2 மணி நேரம் 21 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு புதுமுக இயக்குனரான மதன் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல அபிஷன் மற்றும் அனஸ்வரா 2 பேரும் ஒரு நல்ல காதல் ஜோடியா வலம் வந்திருக்காங்க. பொதுவா தமிழ் சினிமால நிறைய காதல் கதைகளை நம்ம பார்த்திருப்போம். அதுல 96 மாதிரியான கதைகள் அப்படிங்கிறது வந்து நம்மள ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. காரணம் அந்த காதலை வந்து ரொம்ப டெப்தா அது வந்து ஒரு 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 முதிர்ச்சியான ஒரு காதல் கதைகளை நம்ம பார்க்கும்போது அது நம்ம எல்லாருக்குமே ஒரு கனெக்டிங் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் சற்று அதிலிருந்து மாறுபட்டது மாதிரியான ஒரு கோணத்துல தான் நான் அதை பார்த்தேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம பள்ளி பருவத்துல நம்ம காதல் அப்படின்ற பெயர்ல ஒரு இன்ஃபாக்சுவேஷனை நம்ம காதல் நினைச்சுக்குவோம். உதாரணமா இப்போ நம்ம பள்ளி பருவத்துல நம்ம சக தோழிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க அதை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அந்த சிரிப்பு வந்து ஒரு காதல் சமிக்கையா நம்ம எடுத்துக்கிட்டு, நான் லவ் பண்றேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் மச்சான், நீங்க யாரும் அவளை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில இம்மெச்சூரான சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய பள்ளி பருவத்துல நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா? அது மாதிரியான ஒரு இம்மெச்சூர் லவ்வை தான் வந்து இந்த திரைப்படத்துல காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னாக்க, காதல் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இழந்துட்டோம். பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம சொல்லிட்டோம்னாக்க நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் நம்மளை விட்டு போயிடும். ஈவன் தோ அவங்க வேற யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம் அப்படின்றத ஒரு முறையாவது நம்ம கன்வே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிதான் அபிஷனும் அனஸ்வராவும் முடிவு பண்றாங்க. ஸோ இதை நோக்கி தான் இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, யாரெல்லாம் பள்ளி பருவத்துல காதல் செஞ்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த திரைப்படம் கனெக்ட் ஆகும். குறிப்பா இந்த திரைப்படம் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, 80s 90s காலகட்டத்துல நம்மளுடைய பள்ளி பருவத்துல நம்ம காதல்ன்ற பெயர்ல இன்ஃபாக்சுவேஷன்ல சில பேருக்கு பின்னாடி சுத்தி இருப்போம் இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த திரைப்படத்துடைய நிறைய பாசிட்டிவ்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இந்த திரைப்படத்தோட சில நெகட்டிவ்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த திரைப்படத்தை இயக்குனவர் முதல் திரைப்படம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்றது தப்பு கிடையாது. அதாவது இந்த திரைப்படத்துல அபிஷாவுக்கும் அனஸ்வராக்கும் உள்ள அந்த காதல் கதைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பிளாஷ்பேக்ல போகும்போது ரொம்பவே அந்த காட்சிகள்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னமுமே அதை கொஞ்சம் கூர்மைப்படுத்தியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது, அனுஸ்வராவுடைய அந்த அந்த தாட் ப்ராசஸ், அதாவது யாரு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம மன்னிச்சிடலாம், மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிஜ வாழ்க்கையில ஒரு பெண்ணை தவறாக சித்தரித்து அவங்கள பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திய ஒருத்தனை அவங்க மன்னிக்கும்படியான ஒரு காட்சி இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்ச அது சமுதாயத்துல அந்த மாதிரியான ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன், அதனால நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நம்மளால அது மாதிரி மன்னிக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் அதை பார்க்குறேன். மூன்றாவது, இந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மியூசிக் அப்படிங்கிறது இன்னுமுமே ஒரு நல்ல மியூசிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த திரைப்படத்தோடைய ரீச் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, 96 மாதிரியான திரைப்படங்கள்ல என்னதான் பழைய கதைகளை சொன்னாலும் அந்த கதையை வந்து நம்மளை ஆழமா எடுத்துட்டு போக வைக்கிறது வந்து அந்த மியூசிக் தான். ஸோ இந்த திரைப்படத்துல அந்த மியூசிக் வந்து ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம், தவிர நம்மளால ஊடுருவ முடியல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மதன் அவர்கள் தன்னுடைய அடுத்த திரைப்படங்கள்ல கூர்மைப்படுத்திட்டாருன்னா அவரும் ஒரு அபிஷன் மாதிரியான ஒரு வெற்றி இயக்குனர் வரிசையில வந்துருவாரு. எனக்கு என்னன்னா, அபிஷன் மாதிரியான ஒரு இயக்குனர்கள்லாம் நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு அழகான திரைப்படத்தை கொடுத்த அபிஷன் இது மாதிரி நடிக்க வந்துட்டாரு அப்படின்னாக்க, அவருடைய படைப்புகள் எல்லாம் எப்படி நம்ம தமிழ் சினிமால செல்வராகவனை நம்ம இழந்தோமோ, எப்படி எஸ் ஜே சூர்யாவை நம்ம இழந்தோமோ, அந்த வரிசையில அபிஷனும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத
அபிஷனுடைய இயக்குனர் சைடில் உள்ள ஒரு ஃபேனா நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி பல திரைப்படங்களை கொடுக்கணும். மக்களை மகிழ்விக்கக்கூடியவனே ஆகச் சிறந்த கலைஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் அபிஷன் தன்னுடைய இயக்கம் மூலமாகவும் தன்னுடைய நடிப்பு மூலமாகவும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்த தமிழ் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி மக்களே, வித் லவ் திரைப்படத்துடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு மூவி ரிவ்யூல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.